வணக்கம். நேராக விஷயத்துக்கு வருவோம். 2026ஆம் ஆண்டுக்கான கொள்கை வரைவாரிக்கை சமீபத்துல வெளியாகியிருக்கு. இதை நாம ரொம்ப ஆழமா பகுப்பாய்வு செய்ய போறோம். எந்த அரசியல் சார்பும் இல்லாம ரொம்ப ஆப்ஜெக்டிவா முன்மொழியப்பட்டிருக்க இந்த சிஸ்டமேட்டிக் மாற்றங்கள் நடுத்தர மக்களோட தொழில் முனைவோரோட பாக்கெட்ல உள்ள பணத்தை எப்படி பாதுகாக்க போகுதுன்னு இந்த அறிக்கை என்ன சொல்லுதுன்னு இப்ப பார்க்கலாம். இப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழலாம். தேர்தல்னாலே எல்லாரோட கவனமும் நமக்கு என்ன இலவசம் கிடைக்கும் அப்படிங்கறதுல தான் இருக்கும் இல்லையா? ஆனா இந்த அறிக்கை ஒரு முக்கியமான கேள்வியை முன்வைக்குது. இலவசங்கள் முக்கியமா, இல்ல நாம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை பாதுகாக்கும்படியான கட்டமைப்பு மாற்றங்கள், அதாவது சிஸ்டமேட்டிக் சேஞ்சஸ் முக்கியமா? நம்மளோட மாதாந்திர கரண்ட் பில், வீடு கட்ட அப்ரூவல் வாங்குறது, அப்புறம் தண்ணீர் மேலாண்மை, இதுல வரப்போற நேரடி பொருளாதார மாற்றங்களை தான் நாம உன்னிப்பா கவனிக்கணும். சரி, இப்போ நாம விஷயத்துக்குள்ள போலாம். இன்னைக்கு நாம பகுப்பாய்வு செய்ய போற 4 முக்கியமான தூண்கள் இதுதான். 1, மாதாந்திர மின்சார பில்லிங். 2, லஞ்சமில்லா அப்ரூவல்கள். 3, ஸ்மார்ட் தண்ணீர் மேலாண்மை. அப்புறம் 4, கட்டுமான பொருட்களின் விலை கட்டுப்பாடு. Hello everyone, welcome to Connect and Build. We're so excited to have you here. Sit back, relax, and enjoy the video. Let's get started. Like, share, and subscribe to Connect and Build to be a part of our team. இதுல முதல் பகுதி மாதாந்திர மின்சார பில்லிங் மற்றும் அதிக கட்டண வலையை உடைப்பது. நம்ம எல்லாருக்கும் மாசம் இருக்கிற பெரிய தலைவலியே இந்த கரண்ட் பில் தான், சரிதானே? இப்போ இருக்கிற 2 மாசத்துக்கு ஒரு முறை பில் கட்டுற முறைக்கும் முன்மொழியப்பட்டிருக்க மாதாந்திர பில்லிங் முறைக்கும் உள்ள வித்தியாசத்தை இந்த அறிக்கை ரொம்ப தெளிவா காட்டுது. 2 மாசம் சேர்த்து கணக்கிடும்போது நம்மளுக்கே தெரியாம நாம ஈலியா அதிக கட்டணம் கட்டும் ஸ்லாபுக்கு போயிடுறோம். ஆனா ஒவ்வொரு மாசமும் கணக்கெடுத்தா நம்ம பயன்பாடு ஒரு 250லேருந்து 300 யூனிட்டுக்குள்ளேயே முடிஞ்சிடும். இதனால நாம லோயர் டாரிஃப்ல பாதுகாப்பா இருக்கலாம்னு இது சொல்லுது. இத கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்களேன். 2 மாசத்துல 500 யூனிட்டை நீங்க தாண்டிட்டீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு 4.5 ரூபாய் கட்ட வேண்டிய இடத்துல திடீர்னு 8லேருந்து 11 ரூபாய் வரைக்கும் கட்ட வேண்டி வரும். இது நடுத்தர மக்களோட பாக்கெட்டை ரகசியமா உறிஞ்சிற ஒரு வலைன்னு இந்த வரவு கொள்கை வாதிடுது. இத மாத்துறது தான் இவங்களோட முக்கிய நோக்கம். இது எவ்வளோ பெரிய சேமிப்பு தெரியுமா? இந்த மாதாந்திர பில்லிங் முறை மட்டும் அமலுக்கு வந்தா ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்துக்கு வருஷத்துக்கு சுமார் 10,000லேருந்து 15,000 ரூபாய் வரைக்கும் மிச்சமாகும். சும்மா சொல்லக்கூடாது, இது ஒரு மிகப்பெரிய தொகை. அது மட்டும் இல்லாம சிறு குறு தொழில் செய்யறவங்களுக்கு, அதாவது MSMEகளுக்கு உற்பத்தி செலவு ரொம்பவே குறையும். ஓகே, இப்ப 2வது தூணுக்கு வருவோம். லஞ்சமில்லா அப்ரூவல்கள் மற்றும் சிங்கிள் விண்டோ சிஸ்டம். சொந்தமா ஒரு வீடு கட்டவோ இல்ல ஒரு ஃபேக்டரி கட்டவோ நினைச்சா CMDA அல்லது DTCP அப்ரூவல் வாங்க 6 மாசத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் நடக்கணும் இல்லையா? அந்த ஃபைல நகர்த்த பில்டர் லஞ்சம் கொடுத்தா அந்த செலவு யார் தலையில விழுது? கரெக்ட், அது நேரா வீட்டை வாங்குற உங்க தலையில தான் விழுது. இதனாலதான் இன்னைக்கு ஸ்கொயர் ஃபீட் ரேட் எக்கச்சக்கமா எகிரி கிடக்கு. இத ரொம்ப அருமையா விளக்கும் விதமா ஒரு பூஜ்ய ஊழல் செயல்முறைய முன்மொழிஞ்சிருக்காங்க. இது 100% வெளிப்படையான சிஸ்டம். ஆன்லைன்ல அப்ளை பண்றது, AI மூலமா ஆட்டோமேட்டிக்கா செக் பண்றது, அப்புறம் எந்த ஒரு அதிகாரியோட தலையீடும் இல்லாம, அதாவது ஃபேஸ்லெஸ் முறையில வெறும் 15 நாட்கள்ல அப்ரூவல் கொடுக்கறது. இதுதான் அந்த சிறப்பான பிளான். இதோட நேரடி தாக்கம் உங்க வாலெட்ல எப்படி இருக்க போதுன்னு கேக்குறீங்களா? இந்த 15%ங்கிற நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. காலதாமதமும் லஞ்சமும் தவிர்க்கப்படும் போது கன்ஸ்ட்ரக்ஷன் செலவு 10லேருந்து 15% வரைக்கும் அப்படியே குறையும். உதாரணத்துக்கு ஒரு 50 லட்சம் ரூபாய் வீட்டை உங்களால 42 லட்சம் ரூபாய்க்கே கட்டி முடிக்க முடியும். நிஜமாவே இது ஒரு கேம் சேஞ்சர். அடுத்ததா 3வது முக்கியமான பகுதி உள்கட்டமைப்பு மற்றும் தண்ணீர். குறிப்பா தண்ணீர் மாஃபியாவிற்கு முடிவு கட்டுறது. நம்ம ஊர்ல பல வருஷமா ஒரு வினோதமான முரண்பாடு இருக்கு. குளிர்காலத்துல வீட்டுக்குள்ள வெள்ளம் வரும், ஆனா கோடை காலத்துல ஒரு குடம் தண்ணிக்கு லாரிய நம்பி காத்து கிடக்கணும். இந்த நிலைமைய மாற்றத்துக்கு ரொம்ப அறிவியல் பூர்வமான தீர்வுகளை இந்த அறிக்கை சொல்லுது. ஆக்கிரமிப்புகளை பாரபட்சம் இல்லாம அகற்றுவது, ஏரிகளை முழுமையா தூர்வாருவது, குறிப்பா டிஜிட்டல் மேப்பிங் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வெள்ள நீரை நேரடியா ஏரிகளுக்கு கொண்டு போற ஸ்மார்ட் மழைநீர் வடிகால் அமைப்புகளை உருவாக்குறது இதுல அடங்கும். சரி, இதனால நமக்கு என்ன லாபம்? நிலத்தடி நீர்மட்டம் உயரும். அதனால கோடையில தண்ணீர் லாரியை நம்பி இருக்க வேண்டிய அவசியம் வராது. இது உங்க மாதாந்திர மெயின்டெனன்ஸ் செலவை கிட்டத்தட்ட 40% வரைக்கும் குறைக்கும். அது மட்டும் இல்லாம மழை தண்ணி தேங்காம இருக்கிறதால உங்க வீட்டின் கட்டமைப்புக்கும் எந்த சேதமும் வராது. இது ரொம்பவே பிராக்டிக்கலான அப்ரோச். இப்போ கடைசி கொள்கை தூணுக்கு வருவோம்.
கட்டுமான பொருட்களின் விலை கட்டுப்பாடு, தொழில்முனைவோர் மற்றும் பில்டர்களுக்கு அதிகாரம் அளித்தல். பிசினஸ விரிவுபடுத்தணும்னு நினைக்கிறப்போ சிமெண்ட், கம்பி, மணல் விலையெல்லாம் கண்ணுக்கு தெரியாம ஏறுறது ஒரு மிகப்பெரிய தடையா இருக்கு. இதுக்கு காரணம் சில சிண்டிகேட்கள் பண்ற செயற்கையான விலையேற்றம் தான். இந்த சிண்டிகேட்களை உடைச்சு அரசு மூலமாவே நியாயமான விலையை உறுதி செஞ்சு ஒரு கட்டற்ற திறந்த சந்தைய, அதாவது ஃப்ரீ மார்க்கெட்டை உருவாக்குறத பத்தி இவங்க ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. பொருட்களோட விலை இப்படி நிலையா இருக்கும்போது என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? பிசினஸ் பண்றவங்க எந்த பயமும் இல்லாம புது ஃபேக்டரியோ குடோனோ கட்டலாம். நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே போல வீடு கட்டுறவங்களும் ஆரம்பத்துல என்ன பட்ஜெட் போட்டாங்களோ அந்த பட்ஜெட்டை தாண்டாம தங்கள் கனவு இல்லத்தை நிம்மதியா கட்டி முடிக்க முடியும். நாம இப்போ இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ஒரு வெளிப்படையான எதிர்காலம் மற்றும் 2026ல ஸ்மார்ட்டாக வீடு கட்டுதல். இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, உண்மையான அரசியல் மாற்றம்ங்கிறது வெறும் தலைவர்களை மாத்துறது கிடையாது, சிஸ்டத்தை 100% வெளிப்படையா மாத்துறதுதான். சிஸ்டத்துல இருக்கிற ஓட்டைகளை அடைக்கும் பொழுது நடுத்தர மக்களோட லட்சக்கணக்கான ரூபாய் மிச்சமாகுது. இந்த வெளிப்படை தன்மைக்கு ஒரு சூப்பரான நடைமுறை உதாரணமா இந்த அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கிறது கனெக்ட் அண்ட் பில்ட் மாதிரியான பிளாட்ஃபார்ம்கள். இவங்க CMOS, அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் ஆபரேட்டிங் சிஸ்டம்ங்கிற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வீடு கட்டுற முழு ப்ராசஸையும் எந்த ஒளிவு மறைவும் இல்லாம 100% வெளிப்படைத்தன்மையோட உங்க மொபைல் போனுக்கே கொண்டு வராங்க. சோ இது நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வருது. இந்த மாதிரி பல மாற்றங்கள் வரப்போகுதுன்னு சொல்லப்படுற சூழ்நிலையில ஒரு ஸ்மார்ட்டான குடிமகனாவும் ஸ்மார்ட்டான வாடிக்கையாளராவும் உங்களை நீங்களே அப்டேட் பண்ணிக்க தயாரா இருக்கீங்களா? விழிப்புணர்வு தான் நம்மளோட முதலீடு. இந்த பகுப்பாய்வு கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த தகவல்களை உங்க நண்பர்கள், பிசினஸ் பண்றவங்க, குறிப்பா புதுசா வீடு கட்ட நினைக்கிறவங்க எல்லார் கூடவும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பகுப்பாய்வில் சந்திக்கலாம்.